அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த 14வது MCQ வினாண்ட விளக்குரையை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வினால என்ன சொல்கிறாங்க அப்படி என்றால், ஒரு பின்வரும் முதன்மை தாக்கத்தை கருதுக. தாக்கம் தரப்படுது A கேஸ், A வாயு மற்றும் B வாயுக்கள் தாக்கமடைந்து C கேஸாக மாறுது. C கேஸாக மாற்றமடையுது. இந்த சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை Tயில் தாக்க வீத மாறிலி K. இப்போ இந்த தாக்கத்தின் போது வெப்பநிலை T-ஆக இருக்குமா இருந்துச்சுன்னா தாக்க வீத மாறிலி K-ஆக இருக்கலாம். ரைட். ஏயின் எண்மூலும் பியின் எண்மூலும். அப்போ ஏயின் எண்மூல்களும் பியின் எண்மூலும் தாக்கமடைய விடப்படும் போது V கனவுல உள்ள ஒரு விரைத்த பாத்திரத்தில் தாக்கமடைய விடப்பட்டன. அகிலவாயு மாறிலி R ஆகவும் நேரம் Tயில் தாக்கத்தின் வீதம் Q ஆகவும் இருப்பின் நேரம் Tயில் கொள்கலத்தின் மொத்த அமுக்கம் யாது? அதாவது ஆரம்பத்தில் எண்மூல்கள் எடுக்கப்பட்டு தாக்கமடைய விடப்படுது. T நேரத்தில் தாக்க வீதம் Q, தாக்க வீத மாறிலி K. T நேரத்தில் ரைட். T டெம்பரேச்சர். அப்போ T வெப்பநிலையில் தாக்க வீத மாறிலி K, T நேரத்தில் தாக்க வீதம் Q. அப்போ எங்களுக்கு கேட்குறாங்க T நேரத்தில் மொத்த அமுக்கம் எவ்வளவு? அப்போ எங்களுக்கு தாக்கம் ஆரம்ப நேரத்தில் அப்போ T = 0. அப்போ அந்த மூல்கள் இருந்திருக்கும். அப்போ T நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதன் ஒரு பகுதி அழிஞ்சிருக்கும். அப்போ நான் இங்கே தாக்கமடைந்தது எக்ஸ்ன்னு சொல்கிறேன். இதுவும் தாக்கமடைந்தது எக்ஸ். அங்கே P = 1:1:1. ஆகவே இங்கே உருவாக போகிறது எக்ஸ் உருவாகியிருக்கும். ரைட். ஸோ ஆகவே எங்களுக்கு மொத்த மூலளவு எடுக்க முடியும் ஆரம்பத்தில் T நேரத்துக்கு. அப்போ T நேரத்தில் மொத்த மூல் சமன் இங்கேருந்து தாக்கமடைந்து போனது இதில் உருவானது. ஸோ ஆகவே இதை அவ்வளோத்தையும் கூட்டுங்க. ஸோ கூட்டுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2n, இது ரெண்டும் வெட்டுப்படும். ஸோ இது கூட்டுப்படணும். அதாவது நாங்கள் எப்படி எடுப்போம்? n - x + n - x + x. ஸோ அப்போ இது ரெண்டு வெட்டுப்படும். உங்களுக்கு வரப்போகிற விட 2n - x. ஸோ இதுதான் மொத்தம். அப்போ இந்த T நேரத்தின் பிறகு தொகுதியிடக்கூடிய மொத்த மூல்கள் nx சார்பாக 2n - x ஆக இருக்கும். இப்போ தொகுதிக்கு PV சமன் என்னாட்டி பாவிப்போம். அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மொத்த அமுக்கம் PV = nRT. ஆகவே மொத்த அமுக்கத்தை கண்டுபிடிக்கணும். மொத்த கனவு V ஆம். n பார்த்தீங்கன்னா 2n - x RT. இப்போ எங்களுக்கு இந்த எக்ஸுங்கிற பெருமானம் நான் பாவிச்சது. ஸோ அப்போ எக்ஸை நான் எழுவாய் மாற்றம் செய்கிறேன். ஸோ அப்போ PV × RT 2n - x. அதாவது எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்வீங்களா இருந்துச்சுன்னா 2n - PV அதன் கீழ் RT ஆக இருக்கும். ரைட். ஸோ இது PV = nRT வாயிலாக பெற்ற கோவை எக்ஸிட். ஸோ தாக்க வீத விதி சார்பாக எழுதுவீங்கன்னா தாக்க வீதமானது தாக்க வீத மாறிலி இன்ட்டு தாக்கிகளின் செறிவு. இங்கே தாக்கிகளோட செறிவுகளோட P சமானம், இங்கே P சமானம் 1 முதன்மை தாக்கம் அப்படிங்கிறதுனால அந்த P சமானம் தான் அதன் தாக்க வரிசைகள். ஆகவே எங்களுக்கு 1 சொல்ல முடியும். அப்போ T நேரத்தில் இந்த இடத்துல செறிவுகள் பாவிக்கணும். ஏன்னா T நேரத்தில் தான் Q தாக்க வீதம். இப்போ T நேரத்தில் செறிவு. இப்போ ஆரம்ப தாக்க வீதம் R என்றால் ஆரம்ப செறிவுகளை பார்க்கணும். T நேரத்தில் தாக்க வீதம் Q என்றால் T நேரத்தில் உள்ள செறிவுகளை தான் பார்க்கணும். இப்போ T நேரத்தில் என்ன செறிவு? T நேரத்தில் இருந்த மூலளவுகள் இவ்வளவு. ஆரம்பத்தில் இருந்த n தாக்கமடைந்த பிறகு x தாக்கமடைந்தது. அப்போ மிச்சமாக இருக்கிறது n - x. அப்போ மொத்த கனவளவை பிரிப்பீங்க என்றால் இவங்களோட செறிவுகள் கிடைக்கும். ஆகவே A செறிவு n - x ன் கீழ் B. ஆகவே Q = K × A செறிவு n - x ன் கீழ் B ஆக இருக்கும். அதே போல் இதுவும் n - x ன் கீழ் B ரெண்டும் சமசெறிவுகள் ஆகியிருக்குது. ஆகவே இதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்க முடியும் K × n - x ன் கீழ் B முழுவதும் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் எக்ஸை பொதுவாக்குவோம். ஏனென்றால் இங்கேயும் நான் எக்ஸ் பாவிச்சிருக்கேன். அப்போ இங்கேயும் நான் பாவிச்ச எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை நான் பொதுவாக்குறேன். ஸோ Q ன் கீழ் K, சரி எஸ், Q ன் கீழ் K இந்த அரையாம் அடுக்கு சமன் n - x ன் கீழ் B ஆக இருக்கும். ஸோ இப்போ இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் எக்ஸை பொதுவாக்குவோம். B × Q ன் கீழ் K அந்த அரையாம் அடுக்கு n - x. அதாவது x = n
மைனஸ் வி QK ஆஃப் ஆக இருக்கும். ஸோ இது தாக்க வீத விதி சார்பாக K என்ற பெருமானம், இது PV சமன் NRT சார்பாக K என்ற பெருமானம். இது ரெண்டையும் சமப்படுத்த போகிறோம் இந்த இடத்துல. ஸோ சமப்படுத்திங்க ஆரம்பிச்சுனா இந்த சமன்பாடையும் இந்த சமன்பாடையும் எக்ஸ் ரெண்டுகளை சமப்படுத்துறேன். ஸோ அப்போ இங்கே 1 2, ஸோ 1 சமன் 2, 2n மைனஸ் PV RT சமன் n மைனஸ் VQK இந்த ஆஃப். ரைட், நான் PVயின் கீழ் RT எழுவாய் மாற்றம் செய்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் கொண்டு இந்த பக்கம் உள்ள கோவை அவ்வளோத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. PVயின் கீழ் RT சமன் 2n மைனஸ் n ப்ளஸ் VQK இந்த அடையாமல் இருக்கு. ரைட், ஸோ அப்போ இதை ரெண்டு சுருக்க முடியும், n ப்ளஸ் VQவின் கீழ் K இந்த அடையாமல் இருக்கு PVRTக்கு சமனாக இருக்கும். ஸோ வியால் முழு கோவையும் பிரித்து விடுவோம். ஸோ n-இன் கீழ் V இது வெட்டுப்படும், ப்ளஸ் Qவின் கீழ் K முழுதுண்ட அடையாமல் அடுக்கு RT என்னப்போ கொண்டு போங்க. ஸோ கொண்டு போய் நினச்சுன்னா RT என்று வரும், அது சமன் P ஆக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இலகுவாக சுருக்கொள்ள முடியும். எண்ணக்கருக்கள் தாக்க வீதத்திற்கான எண்ணக்கருவும் PV சமன் NRTக்கான எண்ணக்கருவும் சரியாக இருந்தால் இந்த கேள்வியை மிக இலகுவாக முடிச்சிருக்க முடியும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்